உந்து மதகளிற்றான் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அலைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தெழோ எம்பாவாய். இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வெளிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் தொடங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இதன் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதுக்குடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார். அதையே அம்மாட்ட சொல்லி பாருங்க. அப்பாட்ட கேட்ட அதே கோரிக்கை 10 நிமிஷத்துல நிறைவேறிடும். இது போலதான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த மாயன் அவ்வளவு எளிதில் கேட்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பினையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை முன்பிருக்கும் பெண்கள்.